பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மேச ராசி என்பதற்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் மே மாதம் 31ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை ஒரு 42 நாட்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் புகன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது தமிழோடபடி வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 27ஆம் தேதி வரை ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு மேச ராசியில் செவ்வாய் புகன் ஆட்சி பலம் பெறுகிறார். குரோதி வருடத்தின் ராஜா செவ்வாய், குரோதி வருடத்தின் மந்திரி சனிபகவான் பார்வையில் செவ்வாய் புகன் அமரப்போகிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். மேச ராசி அன்பர்களுக்கு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதமாக செவ்வாய் புகானுடைய நிலை சரியில்லை. சனியுடன் கூட்டணி சேர்ந்து 1.5 மாதமாக, ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து 1.5 மாதமாக செவ்வாய் புகான் கெட்டு விட்டார். செவ்வாய் புகான் சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி என்பவர்களுக்கு தடையின்றி வெற்றி வாய்ப்புகள் வரும். சுய ஜாதகத்தில் சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து விட்டார் என்றால் உடன் பிறந்தவர்களிடம் பார்க்க, பங்காளி சித்தப்பா பெரியப்பாவிடம் பார்க்க, பூர்வீக சொத்துக்களில் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல், தன் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் பகை விரோதம் போட்டி பொறாமை, இந்த மாதிரி செவ்வாய் சனியுடன் கூட்டணி சேர்ந்த சுய ஜாதகக்காரர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு வழியில் தொந்தரவுகளை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். மேச ராசிக்கு வைகாசி மாதம் 18 வரை விரயத்திலே 12வது வீட்டிலே ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இது தூங்க முடியாமல் பகுதி நேரத்தில் எந்திரிப்பது அல்லது நேரம் கடந்து தூங்குவது, இந்த மாதிரி உறக்கம் கெட்டு அதிக வேலை செய்து தூங்காமல் உறங்காமல் மேசராசி என்பவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். வைகாசி மாதம் 18 முதல் ஆனி மாதம் 27 வரை ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு ஜென்ம ராசியிலே ஜென்ம ராசி அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். அசுவினி நட்சத்திரம் 4 பாதத்தில் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்கிறார். நட்சத்திர சாரம் கொடுத்த கேது மேச ராசிக்கு 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். அசுவினி நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் வரும்போது பெரும்பாலும் மேசராசி என்பதற்கு நோய் நொடி தொந்தரவுகள் குறையும். எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துக்கலாம். எதிர்காலத்தை பற்றிய தன்னம்பிக்கை மேசராசி என்பதற்கு வருகிறது. ஜென்ம ராசியிலே ஜென்ம ராசிநாதன் வரும்போது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையை செவ்வாய் புகான் கொடுக்கிறார். ஏன்னா இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமி நிலக்காரகனே செவ்வாய் தான். செவ்வாய் புகான் 9 நவகரங்களில் ஒரு மனிதனுடைய சக்தி. மேச ராசிக்காரர்களுக்கு எதையும் தாங்கும் சக்தியை கொடுக்கிறார். உங்களுக்கு உடல் அசதிகள் குறையும். வேலை தொழில் மூலம் அதிக அலைச்சல், கடும் உழைப்பு. விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இப்போலாம் மழை நன்றாக பொழிகிறது, உழவு பணி, பயிர் பண்ணுறது, இப்படி விவசாயத்தில் கடுமையாக கஷ்டப்படக்கூடிய நிலையாக இருக்கும். செவ்வாய்க்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கேது 6ஆம் வீட்டில் இருக்கும்போது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், இராணுவம், காவல்துறை, மருத்துவம், இன்ஜினியர், இப்படி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் இப்படிலாம் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். ஏன்னா கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் வரும்போது, கேது 6ஆம் வீட்டில் இருக்கும்போது சில பேருக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு உண்டு. நல்ல வேலை, நல்ல தொழில் வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஆனி மாதம் 4ஆம் தேதி முதல் சுக்கிரபகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் முழுவதும் 2வது வீட்டிலே 4 கிரக கூட்டணி. குடும்ப பாரம் அதிகமாக இருக்கும். பணம் வருது, அதிக கஷ்டப்படுறேன், அந்த பணம் செலவாகிற வழியே தெரில அப்படின்ற மாதிரி மேச ராசி அன்பர்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வைகாசி மாதம் முழுவதும் 2வது வீட்டிலே 4 கிரக கூட்டணி இருக்கும்போது
மேச ராசி என்பர்களுக்கு பணம் சேமிக்க முடியாது. ஏன்னா இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு விரையாதிபதி குருபகான் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கல்யாண செலவு, நிலபுல வீடு வாங்கிறது அல்லது வீடு கட்டுறது, விவசாய நிலங்களை சமன் செய்வது, விவசாயத்தில் போர் போடுவது, கிணறு ஆழப்படுத்துவது, இந்த மாதிரியான செலவுகள் விடாமல் ஒன்றன் பின் ஒன்றாக மேசராசி என்பவர்களை இந்த வருடம் முழுவதுமே செலவுகளை கொடுக்க போகிறது. குருபகான் மேசராசிக்கு பாக்கியாதிபதியாக இருந்தாலும் விரையாதிபதியாக அவர் தான். உறங்காமல் ஓய்வில்லாமல் மேசராசி என்பவர்கள் உழைத்து கொண்டிருந்தாலும் வர வருமானம் சரிசமமாக செலவாகி கொண்டே இருக்கும். குரோதி வருஷத்தின் ராஜாவை குரோதி வருடத்தின் மந்திரி பாரி செய்கிறார். வைகாசி 18 முதல் ஆனி மாதம் 27 வரை சனிபகவான் பார்வையில் செவ்வாய். சில பேருக்கு காய்ச்சல், தலைவலி, இந்த மாதிரி புதிய புதிய நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடனே மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சனி பகவான் உபஜயஸ்தானத்திலே மிக பலமாக இருக்கிறார். பெரும்பாலும் மேச ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே சனி 11ஆவது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில் மூலம் நல்ல வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் லாபங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது மூத்த அண்ணன், அக்கா, உடன் பிறந்தவர்கள் வழி மேச ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனங்கள் மூலம் ஏற்பட்ட விரைய செலவுகள் குறையும். சில பேர் வீடு கட்டலாம், சில பேர் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு, மனை, நிலம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் கொடி கட்டி பறக்கலாம். 4ஆவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த காலம் நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் சில பேருக்கு தீரும். மேச ராசி என்பவர்களுக்கு சில பேர் வீடு மாற்றம், இடமாற்றம் சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். செவ்வாயினுடைய நேர் 7ஆம் பார்வை கலத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. மேச ராசி என்பவர்கள் ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, கோபப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களிடம் பேசக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவரிடம் பேசும்போதும் சரி, கொஞ்சம் தன்மையாக இருக்கணும். ஏன்னா இரத்தக்காரகன், கோபக்காரகன் ஜென்மராசியில் அமரும்போது கொஞ்சம் ஆத்திர அவசரத்தை ஏற்படுத்துவார். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். கீழே விழுந்து அடிபட்டு இரத்த காயங்களையும் இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி விடுவார். நேர் 7ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. பழைய பாக்கி கடனை குறைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வழக்கு, வில்லங்க, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 8ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது மேச ராசி என்பதற்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் உண்டு. அசிங்க அகுமானத்திலிருந்து மீண்டு வந்து விடலாம். எதிர்மறையான எண்ணங்கள், தயங்கி இருந்த விஷயங்கள் மேசராசி என்பதற்கு அகலும். ஏன்னா அஷ்டமத்திற்கும் ஜென்மராசிக்கும் அதிபதியானவர் ஜென்மராசியிலே அமர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி என்பதற்கு எதிர்மறையான எண்ணங்கள் அகலும். இனிமேட்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை மேச ராசி என்பதற்கு வருகிறது. தைரியமாக, தன்னம்பிக்கையாக மேசராசி என்பவர்கள் செயல்படுவீர்கள். மேசராசிக்கு 2ஆவது வீட்டிலே 4 கிரகங்கள் இந்த வைகாசி மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதன் பிறகு 3ஆவது வீட்டிற்கு சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகம் சஞ்சாரம் செய்யும்போது ஆனி மாதம் முதல் மேசராசி என்பவர்களுக்கு ஓரளவு உங்கள் முயற்சி உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய அபிலாசைகள் ஆனி மாதத்திலிருந்து நிறைவேறும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.